Hello friends, welcome to Queen Black channel. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், என்னென்ன அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஆஹ் இருக்கு, இல்லைன்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ், அவங்க முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம், அவங்களுக்கு ஒரு கேரியர் கைடன்ஸ் தான் இந்த வீடியோல கொடுக்க போறோம். கேரியர் கைடன்ஸ் ஆஃப்டர் கிராஜுவேஷன் இன் இன்ஜினியரிங். இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் ஒரு 4 முடிச்சதுக்கு அப்புறம் 4 ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து நீங்க இதர் ஒரு ஜாபுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ கெட் அ ஜாப், இல்லைன்னா நீங்களே உங்களுடைய ஓன் பிசினஸ் இல்ல கம்பெனியை வந்து நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்ல மூணாவது ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஹையர் ஸ்டடிஸ் பண்ணலாம், மாஸ்டர் டிகிரி பண்ணலாம். ஸோ ஒரு மோர் நாலேஜ் நீங்க கிடைக்கிறதுக்காக வேண்டி மாஸ்டர் டிகிரி நீங்க பண்ணிக்கலாம். இல்ல நாலாவது ஆப்ஷன் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கொஞ்ச நாள் ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 1 இயர் பிரேக் எடுத்துட்டு, சப்போஸ் நீங்க வந்து ஏதாவது ஒரு பிசினஸ் இல்ல ஏதாவது ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னு சொன்னா அதை பத்தி உள்ள இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க கெயின் பண்ணிக்கலாம். புதுசா ஏதாவது ஒரு லாங்குவேஜ் படிக்கலாம். இப்ப நீங்க ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து நீங்க பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா நீங்க புதுசா ஏதாவது லாங்குவேஜ் கத்துக்கலாம். நிறைய பீப்புள்ஸை மீட் பண்ணி அதுல இருந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸை வந்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தரா நம்முடைய பிசினஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 4 ஆப்ஷன். ஒன்ல நீங்க ஜாப் போறீங்க, இல்ல உங்களுடைய செல்ஃப் எம்ப்ளாய்மெண்டா இருக்கலாம், நீங்களாவே உங்களுடைய ஓன் பிசினஸ் பண்ணுவீங்க, இல்ல மாஸ்டர் டிகிரி பண்ணிக்கலாம், இல்ல சம் பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய பிசினஸ் வந்து நீங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பாத்தீங்கன்னா, ஒருவேளை நீங்க வந்து மாஸ்டர் டிகிரி ஹையர் டிகிரி போறீங்க, ஹையர் கோர்சஸ் வந்து போறீங்க, போஸ்ட் கிராஜுவேஷன் போறோம் அப்படின்னு சொன்னா என்னென்ன ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து எம்இ இல்ல எம்டெக் அப் பண்ணிக்கலாம், இல்ல எம்எஸ்சி பண்ணிக்கலாம், இல்ல எம்பிஏ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்க வந்து சப்போஸ் எம்இ ஆர் எம்டெக் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய கேட் எக்ஸாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கேட் அப்படிங்கிறது கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங். ஸோ இதுல எப்பவுமே பிப்ரவரி மாசம் இந்த கேட் எக்ஸாம் வந்து நடக்கும். இதுல வந்து நீங்க நிறைய ஸ்கோர் வாங்குனீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஐஐடி என்ஐடிஸ்ல வந்து நீங்க போஸ்ட் கிராஜுவேஷன் முடிக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஸோ வந்து கேட் வந்து நீங்க 3rd இயர் படிக்கும் போதுல இருந்தே எழுதிக்கலாம். ஸோ அப்பவே நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க, 3rd இயர் ஃபைனல் இயர் எழுதிக்கலாம், முடிச்சதுக்கு அப்புறமும் எழுதிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்க படிக்கும் போதே ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ செகண்ட் வந்து என்ன எக்ஸாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த ஒரு என்ட்ரன்ஸ் ஜாம் எக்ஸாம். இது வந்து ஜாயிண்ட் அட்மிஷன் டெஸ்ட் ஃபார் எம்எஸ்சி. இதுவும் வந்து ஐஐடில என்ஐடில ஐஏஎஸ்சில இதுல வந்து உங்களுடைய கோர்சஸ் வந்து நீங்க பண்ணிக்கலாம். எம்எஸ்சி கோர்ஸ் வந்து நீங்க பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிஹெச்டியும் பண்ணிக்கலாம், இன்டகிரேட்டட் பிஹெச்டிஸும் பண்ற மாதிரி ஆப்ஷன். ஸோ அதுக்கு வந்து இந்த எக்ஸாம் எழுதி நீங்க போடலாம். ஸோ எதர் கேட் எக்ஸாம் எழுதி போடலாம், இல்ல ஜாம் எக்ஸாம் எழுதி போடலாம். ஸோ ஜாம் எக்ஸாம் போறீங்க அப்படின்னு சொன்னா தட் இஸ் எம்எஸ்சி. அது உங்களுடைய ஐஐடிஸ்ல என்ஐடில நீங்க பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷன் கேட். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து மெயினா நம்மளுடைய எம்பிஏக்கு வந்து நம்ம வந்து இதை எழுதுறோம். ஸோ நிறைய ஸ்கோர் வாங்கினீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஐஐஎம் அந்த மாதிரி இதுல நீங்க எம்பிஏ படிக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ கேட் எக்ஸாம் வந்து காமன் ஆப்டிடியூட் டெஸ்ட். இது எம்பிஏக்காக யூஸ் பண்றோம். ஸோ எதர் எம்இ ஆர் எம்டெக் இல்ல எம்எஸ்சி எம்பிஏ. ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் நீங்க வந்து இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம எழுதி அது நிறைய ஸ்கோர் வாங்குனீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல காலேஜ்ல படிக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து ஜாப்லயுமே உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஓரியன்ட் ஜாப் இருக்கு, பிரைவேட் ஜாப் இருக்கு. ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் அந்த மாதிரி வரக்கூடிய பிஎஸ்யூஸ்ல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மோஸ்ட்லி எல்லா பிஎஸ்யூலயுமே கேட் ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ரெக்ரூட்மெண்ட் நடக்கும். ஸோ சில பிஎஸ்யூஸ் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பெல்லு, செயில், ஐஓசிஎல் இதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுடைய இது. ஸோ இதை தவிர சில பிஎஸ்யூஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய ஓன் எக்ஸாமே வச்சு அதுக்கப்புறம் அவங்களுடைய வந்து ஜாப் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. சிலது வந்து காமனா இருக்கும், கேட் ஸ்கோர் வச்சு யூஸ் பண்ணி பண்ணுவாங்க, அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்ல யூபிஎஸ்சி எக்ஸாம் வச்சு இருக்கும், இல்லைன்னா அவங்க அந்தந்த பர்டிகுலர் பிஎஸ்சி வந்து அவங்களுடைய ஓன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம கண்டக்ட் பண்ணி பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த ஐஎஸ்ஆர்ஓ, இது பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் எல்லாமே அவங்களுடைய ஓன் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணி அவங்க வந்து ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் அது இல்லாம மற்ற இன்னும் என்னென்ன பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் ஆர் பிஎஸ்யூ, அதுதான் நம்ம அப்படி சொல்றோம், இதர பப்ளிக் செக்டர் யூனிட் சொல்லிக்கலாம், இல்ல அண்டர்டேக்கிங் சொல்லிக்கலாம். ஸோ என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாமே உங்களுக்கு வந்து பப்ளிக் செக்டர்ல தான் வரும். பிஎஸ்என்எல், பெல், பிஎல், இஐஎல், கெயில், ஓஐஎல், ஓஎன்ஜிசி இதெல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ்ல தான் வரக்கூடியது. அதுக்கப்புறம்
மூணாவது ஆப்ஷன் நம்ம வந்து நம்மளே நீங்க உங்களுடைய ஓன் பிசினஸ் வந்து ஆரம்பிக்கலாம்னு சொன்னோம். ஸோ அதுக்கு வந்து இப்ப நீங்க படிக்கும் போதே உங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளமோட வந்தீங்க அப்படின்னு சொன்னா ஸோ அந்த ப்ராப்ளம்க்கு பேஸ் பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷனை நீங்க வந்து கொண்டு வரலாம். அது உங்களுடைய ஓன் பிசினஸ் வந்து நீங்க ஆரம்பிக்கலாம். உங்களுடைய ஓன் கம்பெனி வந்து நீங்க ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்க வந்து எதை நீங்க தனியா பண்ணிக்கலாம், இல்ல ஏதாவது ஸ்டார்ட் அப் இன்குபேட்டர்ல போயிட்டு உங்களுடைய ஐடியாவை நீங்க சஜஸ்ட் பண்ணி கொடுத்து அது வழியாவும் உங்களுடைய பிசினஸ் வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஸ்டார்ட் அப் இன்குபேட்டர்ஸ் நம்ம இந்தியாவிலயும் இருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த ஏஞ்சல் பிரைமன், சிஐஇ, ஐஐஎம்இ இதெல்லாம் இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த இது வழியாவும் உங்களுடைய பிசினஸ் வந்து நீங்க போய்க்கலாம். ஸோ அடுத்த ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இன்ஜினியரிங் முடிச்சதுக்கு அப்புறம் சிவில் சர்வீஸ்க்குள்ள போகலாம். ஸோ நார்மலா சிவில் சர்வீசஸ் அப்படின்னு வரும்போது நம்முடைய ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதுல வந்து நீங்க வந்து நம்முடைய நாட்டுக்காக நீங்க வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலா வந்து சிவில் சர்வீசஸ்னா உங்களுடைய யூபிஎஸ்சி எக்ஸாம் தான் எழுதணும். ஸோ மினிமம் கண்டிப்பா ஒரு 1 இயர் ப்ரிப்பரேஷன் அது வேணும் கண்டிப்பா. இப்போ நீங்க படிக்கும் போதே இதுக்கு சைட்ல நீங்க சைட் பை சைட் ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்கனாலும் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல வந்து நமக்கு 2 இருக்கு, ப்ரிலிமினரி இருக்கு, மெயின் எக்ஸாம் இருக்கும். ஸோ ப்ரிலிமினரி கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா அடுத்தது மெயின் எக்ஸாம் போய்க்கலாம். ஸோ நீங்க ஆஃப்டர் இன்ஜினியரிங் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சிவில் சர்வீசஸ் போகணும் அப்படின்னு நினைச்சா கூட சான்சஸ் வந்து நமக்கு இருக்கு. இல்ல ஏதாவது ஒரு ஃபீல்ட நான் வந்து எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னா கூட நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு சில அந்த என்ன எதுல நீங்க எக்ஸ்பர்ட் ஆக விரும்புறீங்களோ அதுக்குன்னு சர்டிபிகேஷன் கோர்ஸ் வச்சுட்டு ஸோ அதுல வந்து நீங்க வந்து போய்க்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்டா என்ன டெக்னாலஜிஸ் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு, ஏஐ, பிளாக் செயின், டேட்டா சயின்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதெல்லாமே கரண்ட்ல நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய ஃபீல்ட்ஸ். ஸோ இதுல வந்து நீங்க ஏதாவது சர்டிபிகேஷன் கோர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபீல்டுக்குள்ளேயே போனீங்கனாலும் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் வந்து நிறைய ஜாஸ்தியா இருக்குது. ஸோ இன்னும் நிறைய என்னென்ன சர்டிபிகேஷன் ப்ரோக்ராம் இருக்கு, ஃப்ரெஷ்ஷா உங்களுடைய பிடெக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க நிறைய இருக்கு. மைக்ரோசாஃப்டோட சர்டிஃபைட் சொல்யூஷன் எக்ஸ்பர்ட், சிஹெச், அதுக்கப்புறம் சிஐஎஸ்எம், சிஎஸ்எம் இந்த மாதிரி நிறைய சர்டிபிகேஷன் கோர்சஸ் இருக்கு. ஸோ உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி இது இல்லாம இன்னும் நிறைய இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி உங்களுடைய கோர்சஸ் வந்து நீங்க போயிட்டு உங்களுடைய ஏரியாக்குள்ள நீங்க போய்க்கலாம். அதுக்கப்புறம் நம்முடைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்லயும் பண்ணிக்கலாம். டிஃபென்ஸ் சைட்ல ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இங்கேயுமே நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். நல்ல ஒரு கிரேட்ல வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். நீங்க இன்ஜினியரிங் முடிச்சுட்டு போனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து இங்க இருக்கு டிஃபென்ஸ்ல. அது ஆர்மியா இருந்தாலும் சரி, நேவியா இருந்தாலும் சரி, ஏர்ஃபோர்ஸா இருந்தாலும் சரி உங்களுக்கு நிறைய இருக்கு. ஸோ நார்மலா வந்து இந்த டிஃபென்ஸ்ல நமக்கு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ல போனோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து இந்த டிஃபென்ஸ் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும். கம்பைன் டிஃபென்ஸ் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நீங்க யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுல வழியாவும் நீங்க போய்க்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் கமிஷனும் இருக்கு, எஸ்எஸ்சி இருக்கு, ஷார்ட் சர்வீஸ் கமிஷன். ஸோ ஷார்ட் சர்வீஸ்ல வந்து சம் லிமிடெட் பீரியட்ஸ்க்கும் நீங்க வந்து போட்டுக்கலாம், பண்ற மாதிரி இருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க வெளியே வந்துக்கலாம். பெர்மனன்ட் வரும்போது 60 இயர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து அங்க இருக்கலாம். இப்ப நீங்க வந்து ஆர்மில நீங்க போகணும் அப்படின்னு சொன்னா நீங்க எந்த ஸ்கீம்ல நீங்க உள்ள போகலாம், ஆர்மில ஜாயின் பண்றதுக்கு டெக்னிக்கல் கிராஜுவேட் எஸ்எஸ்சி டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம் வழியா நீங்க வந்து ஆர்மிக்குள்ள போய்க்கலாம். இல்ல நீங்க வந்து அதுக்கப்புறமா ஏர்ஃபோர்ஸ்ல போகணும் அப்படின்னா இந்த ஏஎஃப்சிஏடி, தட் இஸ் ஏர்ஃபோர்ஸ் காமன் அட்மிஷன் டெஸ்ட், அந்த ஸ்கீம் வழியாவும் நீங்க உள்ள போய்க்கலாம். இல்ல நீங்க நேவில போகணும் அப்படின்னு சொன்னா எஸ்என்ஏஇஎஸ், ஸ்பெஷல் நாவல் ஆர்கிடெக்ட்ஸ் என்ட்ரி ஸ்கீம், இது வழியாவும் நீங்க வந்து உள்ள வந்து போய்க்கலாம். அதுவும் இல்லாம இப்போ வந்து இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு உங்களுக்கு, கேம்பஸ் பிளேஸ்மெண்ட். நீங்க படிக்கும் போதே உங்களுடைய ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஸோ அப்போ அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சிஜிபிஏ வந்து ஸ்கோர் நிறைய வச்சிருக்கணும். உங்களுடைய ஒவ்வொரு செமஸ்டர் மார்க்ஸும் நீங்க ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கணும். உங்களுடைய ஜாப் இன்டர்வியூக்கு வந்து நீங்க என்னென்ன பண்ணணுமோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வளர்த்துக்கிறது, ஆப்டிடியூடு வளர்த்துக்கிறது, இந்த மாதிரி நீங்க நிறைய வளர்த்துக்கணும். உங்களுடைய சாஃப்ட் ஸ்கில்ஸ் அடுத்தது அதுக்கு என்ன பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் வந்து நீங்க வந்து எடுத்துக்கணும், அதுல பார்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுல வந்து நீங்க போகும்போது கண்டிப்பா உங்களுடைய சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். உங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி, கம்யூனிகேஷன், கிரியேட்டிவிட்டி இதெல்லாமே வந்து உங்களுக்கு. அது மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் கம்பெனில ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி பத்தி உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்க வந்து ஸ்டடி பண்ணிக்கணும் எப்பவுமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸ் போறீங்கன்னா டிசிஎஸ்ல என்ன மாதிரி இருக்கு அதை பத்தி உள்ள நீங்க ஸ்டடி பண்ணிக்கணும். இல்ல இப்ப உங்களுக்கு எதுவுமே தெரியல, இப்ப முடிச்சாச்சு, இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொன்னா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், இப்ப நீங்க படிக்கும்போது போய்க்கலாம், இல்ல முடிச்சப்போ கூட நீங்க இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணி
பண்ணிக்கலாம். இப்போ வந்து பொதுவாவே எல்லாமே படிக்கும் போதே இன்டர்ன்ஷிப் கண்டிப்பா கம்பல்சரி அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. சோ அதனால நீங்க இன்டர்ன்ஷிப் போகும்போது கண்டிப்பா உங்களுக்கு அடுத்தது என்ன பண்ணலாங்கிறது ஒரு ஐடியா கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ ரியல் டைமா நம்முடைய ஃபீல்டுல என்ன மாதிரி ஒர்க் போயிட்டு இருக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு இந்த இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஸோ நீங்க ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேதர் பண்ணிக்கலாம். அது மாதிரி உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கு, உங்களோட பேஷன் என்ன அப்படிங்கறத நீங்க இந்த இது வந்து அட்டன் பண்ணும்போது உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அடுத்தது நான் என்ன பண்ணும், ஜாப் போகணுமா இல்ல இன்னும் படிக்கணுமா அப்படிங்கிறதையும் நீங்க இந்த இன்டர்ன்ஷிப் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து வந்து இல்ல அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னா நீங்க வந்து அத உங்களுடைய என்ன ஃபீல்ட்ல இருக்கீங்களோ அந்த எக்ஸ்பர்ட்ஸ் கூட உங்களுடைய சீனியரா இருக்கட்டும் இல்ல ஏதாவது கேரியர் கவுன்சிலர் அவங்க கிட்ட ஐடியா கேட்கலாம். ஸோ என்ன என்ன பண்ணலாம், இது முடிச்சிருக்கேன் நான் இன்னும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரி கேட்டுக்கலாம். இல்ல நீங்க வந்து லிங்க்டின், ஃபேஸ்புக் இந்த மாதிரி சமூக வலைத்தளங்கள்லயும் நீங்க அந்தந்த ஏரியால இருக்கக்கூடியவங்க அந்த குரூப் சம் குரூப்ஸ் இருக்கும் கம்யூனிட்டிஸ் அதுலயும் நீங்க உள்ள போனீங்க அப்படின்னாலும் நமக்கு நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு வந்து இந்த பிடெக் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிஎட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து பிடி அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணலாம், மேக்ஸா ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாடு இதுல கவர்மெண்ட்ல. ஸோ அதனால இப்ப நீங்க இது முடிச்சுட்டு உங்களுக்கு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணா கூட சான்ஸ் இருக்கு, மேக்ஸ் டீச்சரா நீங்க வந்து போகலாம். பிடி அசிஸ்டன்ட் 6ஆம் கிளாஸ்ல இருந்து 8th வரைக்கும் நீங்க வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு எலிஜிபிள். இப்ப கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்கு, இப்ப நமக்கு இன்ஜினியரிங் அப்படின்னு சொன்னா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. சோ என்ன நீங்க வந்து எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு ரிலவெண்டா உள்ள கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளான்ஸ் பாத்துக்கலாம். சோ இப்ப சப்போஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொன்னா இது நம்முடைய கோர் பிரான்ச்சஸ்ல ஒண்ணுதான். சோ இதுல வந்து என்னென்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ஸ் பாத்தீங்கன்னா நம்முடைய எலக்ட்ரிசிட்டி போர்டு, ஸ்டேட்டோட எலக்ட்ரிசிட்டி போர்டு, இப்ப தமிழ்நாடுனா தமிழ்நாடு டிஎன்இபி, தென் ரயில்வேஸ்ல ஒர்க் பண்ணலாம், இல்ல பெல், பிஎஸ்என்எல், டிஆர்டிஓ, ஆர்மி, நேவி எக்ஸெட்ரா இந்த மாதிரி எல்லா ஃபீல்ட்லயும் நீங்க போகலாம். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் அதே மாதிரி தான். கவர்மெண்ட் செக்டார்ஸ்ல போகும்போது ரயில்வேஸ்ல ஒர்க் பண்ணலாம், டிஆர்டிஓ, ஆர்மி, நேவி, பெல், பிடபிள்யூடி இந்த மாதிரி நீங்க வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஒரு கெமிக்கல் இன்ஜினியரிங்னாலும் இது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பட் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ இந்த ட்ரக் டிபார்ட்மெண்ட், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், ஃபெர்டிலைசர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் மேனேஜ் ரிஃபைனரிஸ், டிஆர்டிஓ, ஓஎன்ஜிசி இதுல எல்லாமே நீங்க வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நார்மலா உங்களுக்கு வந்து உள்ள ஸ்ட்ரக்சர்ஸ், பப்ளிக் யூட்டிலிட்டி, பப்ளிக் யூஸ் பண்ணக்கூடியது ரோட் ஆகட்டும் இல்ல நெட்வொர்க், ரயில்வேஸ் ஆகட்டும், இந்த மாதிரி டவுன் பிளானிங் எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் எல்லாமே சிவில் இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணிக்கலாம். அது மாதிரி எலக்ட்ரானிக்ஸா இருந்தது அப்படின்னு சொன்னாலும் அவங்களும் வந்து ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்ல ஒர்க் பண்ணிக்கலாம். பிளஸ் பிஎஸ்என்எல், டிஆர்டிஓ இன்னும் நிறைய ஃபீல்ட்லாம் இருக்கு, எல்லாமே ஒர்க் பண்ணிக்கலாம். பயோடெக்னாலஜில வரும்போதும் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஃபண்டட் ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ் நீங்க நிறைய பண்ணிக்கலாம். ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட், டிஆர்டிஓ இதுல எல்லாமே பயோடெக்னாலஜிஸ்ட் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பெட்ரோலியம் இன்ஜினியரிங்கா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன், ஓஎன்ஜிசி, கவர்மெண்ட் ஆபரேட்டட் ரிஃபைனரிஸ் இதுல எல்லாமே நீங்க வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். அக்ரிகல்ச்சர்ல வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கு, ஆபீசர் லெவல் போஸ்ட்ல இருக்கு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர்ல நிறைய நீங்க போய்க்கலாம். அதே மாதிரி டெய்ரி டெக்னாலஜி, மில்க் ப்ராடக்ட்ஸ், ஸோ அதுலயும் வந்து நமக்கு ஆபீசர் கேட்டகரியில நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. தென் ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் டெக்னாலஜி இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி, ஃபுட் போர்ட்ஸ், அக்ரிகல்ச்சர் போர்ட்ஸ், ஹெல்த் போர்ட்ஸ் இதுல எல்லாமே வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி நீங்க கவர்மெண்ட் ஜாப்ஸ் போகணும் அப்படிங்கும் போது எதர் நீங்க ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ஸ் எழுதி போகலாம், இல்ல வந்து நேஷனல் லெவல் எக்ஸாம்ஸ் வந்து எழுதி போகலாம். இப்போ என்ன எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் இருக்கு காமனா, இது வந்து உங்களுக்கு யூபிஎஸ்சி வந்து நடத்துறாங்க. ஸோ இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ். ஸோ இது எழுதி போனீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்ல ஒர்க் பண்ணிக்கலாம். பப்ளிக் ஒர்க், பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட், ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஹைவேஸ், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சப்ளை அண்ட் டிஸ்போசல், இந்தியன் நேவி இதுல எல்லாமே நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா என்டிபிசி, இன்ஜினியர் அட் நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன்ஸ். ஸோ இதுல வந்து நீங்க போங்க, லார்ஜஸ்ட் பவர் கம்பெனி. இங்க வந்து எல்லா ஃபீல்டில் உள்ள இன்ஜினியரிங்கும் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாருமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்ட் ஆன் கேட் ஸ்கோர் தான்.
அதுக்கப்புறம் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ இதுல வந்து ஸ்டேட் லெவல்ல ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் நம்ம எழுதி போறதும் வந்து பாத்தீங்கன்னா சிவில் சர்வெண்ட்டுக்கு ஈக்குவலா வந்து உங்களுக்கு இது இருக்கும். எம்ஆர்ஓ, சில்தார், ஆர்டிஓ இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் அந்த போஸ்ட் எல்லாமே நமக்கு ஸ்டேட் லெவல்ல வரக்கூடிய பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ்ல வந்து அப்பாயின்மெண்ட் போடுவாங்க. ஸோ சேலரி அப்படின்னு பாத்தீங்கன்னா 50,000 இருந்து 80,000 வரைக்கும் நமக்கு இருக்கு. இந்த ரயில்வேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஓன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லைன்னா இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் எழுதி நம்ம வந்து ரயில்வேஸ்குள்ள போகலாம். நிறைய போஸ்ட் நமக்கு அவைலபிளா இருக்கு. லொகோமேட்டிவ் இன்ஜினியர், லொகோமேட்டிவ் சூப்பரண்டன்ட், சீனியர் செக்ஷன் இன்ஜினியர்ஸ், இந்த மாதிரி சிக்னல் அண்ட் இன்டர்லாக்கிங் இன்ஜினியர் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நிறைய இருக்கு. சேலரி வந்து நல்ல சேலரி தான். ஆவரேஜா 7 lakhs வரைக்கும் வாங்குறாங்க. இந்த மாதிரி பேங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சேலரி பேஸ்டும் நல்ல சேலரி கிடைக்கும். பிளஸ் ஜாப் செக்யூரிட்டி நமக்கு இருக்கு. ஸோ நிறைய நேஷனல் பேங்க்ல நம்ம வந்து ஐடி ஆஃபீஸர்ஸ் ஒர்க் பண்ணிக்கலாம். அது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், ஐடி டிபார்ட்மெண்ட், இசி இவங்க முடிச்சவங்க எல்லாமே இங்க வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஐபிபிஎஸ் எழுதி நீங்க வந்து உள்ள வந்துக்கலாம். எஸ்பிஐ இருக்கலாம், இல்ல சென்ட்ரல் பேங்க், பிஎஸ்யூ பேங்க், ரிசர்வ் பேங்க் இதுல எல்லாமே நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இல்ல சயின்டிஸ்ட் நம்ம டிஆர்டிஓ அண்ட் ஐஎஸ்ஆர்ஓலையும் நிறைய சயின்டிஸ்ட் வேகன்சி எப்பவுமே வரும். ஸோ இதுக்கு வந்து ஐஎஸ்ஆர்ஓட எக்ஸாம் எழுதி நீங்க போய்க்கலாம். சென்ட்ரலைஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இந்த எக்ஸாம் வச்சு நீங்க எழுதி போய்க்கலாம். சேலரி பாத்தீங்கன்னாலும் 3 to 10 lakhs வரைக்கும் ஆனுவலா நமக்கு வந்து இருக்கு. அது மாதிரி நீங்க வந்து காலேஜஸ்ல கவர்மெண்ட் காலேஜஸ்ல யூனிவர்சிட்டிஸ்ல ப்ரொஃபசர்ஸா ஒர்க் பண்ணிக்கலாம். நீங்க வந்து பிஜி முடிச்சுட்டு நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணி பிஹெச்டி முடிச்சு பண்ணிக்கலாம். இல்ல நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணா கூட நீங்க வந்து எலிஜிபிள் இதுல வந்து ஒர்க் பண்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்கு. ஸோ இன்ஜினியரிங் படிச்சீங்க அப்படின்னு சொன்னா நிறைய ஃபீல்டு இருக்கு. உங்களுடைய கேரியர் ஆப்ஷன்ஸ்க்கு வந்து ஒரு எல்லையே இல்லை. எங்க வேணாலும் நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்கு. ஸோ இப்போ நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இது அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னு சொன்னா நீங்க லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்களுடைய சேனல்ஸை. ஓகே, பாய்.